தி ப்ரெசண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விஸ்வாம்பரர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிடுறாரு. எதுக்குன்னா போயிட்டு ராதா குண்டில் உட்காந்து சேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பெல்லாம் அவர் ராதா குண்டில் உட்காந்து சேன் பண்ணுறாரோ அந்த புனித குளத்தில் உட்காந்து அந்த கோல்டன் க்ரீன் வாட்டர், அந்த தண்ணியை இப்படி ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும், அந்த தண்ணி கோல்டன் பச்சை கலரில் இருக்கும். அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே அவர் சேன் பண்ணும்போது அவருக்கு ஏதோ வந்து ரெக்கம் முளைக்கிற மாதிரி இருக்குமா. அந்த அட்மாஸ்பியரே வந்துட்டு அந்த சூழ்நிலையே வந்து அப்படியே வந்து ஏதோ பிரேமையில் நிறைஞ்சிருக்கா மாதிரி இருக்கும். அங்கே வசிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு சாண்டிங் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ராதாகிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம்ஸை வந்து ஸ்மரணம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வரைக்கும் கூட வந்துட்டு ராதாகிருஷ்ணாவோட லீலைகள் வந்து அங்கே இன்னும் வந்து போயிட்டுருக்கு. வேறு ஒரு டைமென்ஷனில் போயிட்டுருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ விஸ்வாம்பரர் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அந்த வேறு டைமென்ஷனில் போயிட்டு இருக்கிற அந்த பிரேமையை. அதுனா நமக்கு லீக் ஆகி நமக்கு கொஞ்சம் வந்திருக்கா அப்படின்ட்டு அவர் வந்து கெஸ் பண்ணிக்கிறாரு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து சாண்டிங் வந்து ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் அப்படியே சூப்பர் கான்சன்ட்ரேஷனோடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாண்டிங்கு. ரொம்ப எஃபர்ட்டே நான் போடலை. பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நான் அப்படியே ராதாகிருஷ்ணாக்காக என்னோடய ஹார்ட் ஏதோ அப்படியே அன்பில் அப்படியே இதாகிற மாதிரி இருக்குது, அப்படியே ரொம்ப அன்போடு பண்ணுற மாதிரி இருக்குது என்னோடய ஹார்ட்டில் வந்து நான் வந்து ராதாகிருஷ்ணனோட நாமத்தை சேன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் எதையோ சொல்ல வராரு, ஆனால் வந்து அவரோட வெக்கப்பட்டுட்டு அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகே, அப்படியே அந்த மாதிரி அவர் வந்து அப்படியே சாண்டிங்கில் அப்படியே முழுகி இருக்கும்போது வந்து திடீர்னு யாரோ வந்து தடங்கல் பண்ணுறாங்க. 2 ரூபா தான் சார், 2 ரூபா தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் கண் திறந்து பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த விருந்தாவனத்துலலாம் வந்து ராதே ராதே அப்படின்ட்டு அந்த ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த என்னது திலக் அது ராதேன்னு பண்ணுற நேம் எழுதியிருக்கும். ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அங்கே இருக்கிற திலக் அந்த பாண்டோட மண் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்கும். அந்த மண்ணை எடுத்து அதில் டிப் பண்ணி அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த அச்சு வச்சுட்டு ராதே இது 2 ரூபா தான் சார், 2 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாம்பை வந்து அந்த பொண்ணு காட்டினதும் வந்து இவருக்கு வந்து உடனே வந்துட்டு நம்மளுடைய குரு வந்துட்டு சனாதன பாபாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தர சொன்னார்ல, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் 2 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இது என்னுடைய சனாதன பாபாக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வந்து காசை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் விளையாடுறதுக்கு. அப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்து கௌர் கிருபா சுவாமி வந்து யூஸ்வலாக கேட்பார் இல்லையா, என்ன விஸ்வம்பரா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதனால் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னதும் விஸ்வம்பரார் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், வேலை வந்து ப்ரோக்ரஸ் அப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ரொம்ப வந்து பிளெஸ்டு, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அசோசியேஷன், சன்னோட அசோசியேஷன் இதெல்லாம் கிடைச்சதில் எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் மாதிரி தோணுது எனக்கு, அதெல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ரூமுக்கு போனதும் விஸ்வாம்பரர் அந்த ஹாலுக்குள்ளே நுழைஞ்சதும் உடனே சனாதன பாபா வந்து அந்த ஸ்லீப்பிங் பெட்ரூம்லேருந்து அவருடைய கேவ்லேருந்து வெளியே உடனே வராரு. ஆனால் பார்த்தா அவர் வந்து ரொம்ப அப்படியே சோகமாக இருக்கார். அப்படியே இப்போ தான் வந்து விஸ்வாம்பரர் வந்து சனாதன பாபா வந்து இவ்வளோ சோகமாக இருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. அப்படியே சோகமாக இருக்கார், ரொம்ப கவலையாக இருக்கார், அப்படியே ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்க மாதிரியும் இருக்கார். விஸ்வாம்பரர் வந்து சரி நின்று டக்குன்னு விட்டு அந்த திலக்கா, அந்த ராதா அப்படின்னு பிரிண்ட் ஆயிருந்தது இல்லையா, அந்த திலக் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால் நான் உங்களுக்கு இது வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க பாபா இது வந்து ராதா ராணிக்கிட்ட இருந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திலக்கை வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான். விஸ்வாம்பரருக்கு வந்து இப்போது அப்படியே என்ன நடக்க போகுதுன்றதே எப்படி ஃபீல் பண்ண போகிறாரு அப்படின்றதே என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த சனாதன பாபா வந்து அந்த எடுத்துக்கிட்டார், அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அவரோட இதயத்தோடு அப்படியே வச்சுக்கிட்டு அதை அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிட்டு திரும்ப கருணாமயி ராதா, பிரேமாமயி ராதா அப்படின்னு சொல்லிட்டு ராதான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். அவருடைய குரல்லாம் வந்து நடுங்குது, அவர் உடம்பெல்லாமும் அப்படியே நடுங்குது, அவரோட கால் ஒரு மாதிரி இதாகுது, அப்படியே வந்து தரையில் வந்து விழுந்துட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட அழ வந்து ஏதோ பருவமழை மாதிரி இருக்கான். அந்த பருவமழை அவரோட கண்ணுக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த தண்ணி வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் எனக்கு தெரியும்
ராதாராணி வந்து என்னை மறக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காராம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டப்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு, இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய ரூமுக்குள்ளே போகிறாரு. கேவுக்குள்ளே நுழையிறதுக்காக. எப்போவுமே அவர் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது திரும்பி பார்த்துட்டு எதனா டைலாக் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு டோர் மூடுறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்கு தெரியாது நீ எப்பேற்பட்ட கிஃப்ட் நீ எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. என்னோடய பாதை இப்போ வந்து ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. அதை நான் எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அந்த இதை வச்சுக்கிட்டு விஸ்வாம்பரர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. விஸ்வாம்பரருக்கு என்ன கிஃப்ட்டோ ஏதோ ஒன்று தெரியல, அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, அது என்னன்னு தெரியல, ஆனால் அவருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை யாரால தான் புரிஞ்சுக்க முடியும், இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாம்பரர் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு புக் எடுத்து படிக்கலான்னுட்டு விஸ்வாம்பரர் புக் எடுத்து ஒன்று படிக்கிறாரு. அந்த புக்கு பேர் என்னென்னா 6 கோஸ்வாமிஸ் ஆஃப், அதாவது அந்த புக்கு வந்து கோஸ்வாமிஸ் ஆஃப் விருந்தாவன் அவங்கள பற்றின புக்கு அது. அதில் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து அதில் படிக்கிறாரு. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து வயசான காலத்தில் அவர் என்ன பண்ணுவார், விருந்தாவனத்தில் வந்து இங்கேயும் அப்படியே விருந்தாவனம் ஃபுல்லாக வந்து அப்படியே திரிஞ்சிட்டே இருப்பார். என்னென்னா வந்துட்டு ஓ பிரேமாமயி ராதா எங்கே இருக்க ராதே எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு அவர் வந்து அங்கெல்லாம் வந்து திரிஞ்சிட்டே இருப்பாராம். அந்த ராதாராணியோடைய பிரிவில் அழுதுகிட்டே வந்துட்டு எங்கே இருக்கீங்கன்னு இது பண்ணிகிட்டே போவாராம். ஆஃப் அன் எப்போவுமே வந்துட்டு அவர் வந்து ராதே ராதே உங்கள் தர்ஷனை கொடுங்க, உங்கள் தர்ஷனை கொடுத்து என்னை வந்து காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, இந்த துரதிர்ஷ்டமான இந்த பிச்சைக்காரனுக்கு வந்து உங்களுடைய தர்ஷனை கொடுங்க, இவன் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இறந்துடுவான், அதனால் உங்கள் தர்ஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுகிட்டே இருப்பாரா, ராதே ராதே ராதேன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் கூட பார்த்துருக்காங்களாம் இவர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ராதையை வந்து கூப்பிட்றத வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 an hour தான் ரெஸ்ட் எடுப்பாராம். அப்புறம் வந்து அந்த 1/2 an hour ரெஸ்ட்டில் கூட வந்துட்டு ட்ரீமில் வந்து ராதாகிருஷ்ணாவாக பார்ப்பாராம் அவர். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி அவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியை பற்றியே படிக்கிறார். அவருடைய ஃபேமஸ் புக், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட ஃபேமஸ் புக் வந்து ஸ்கிரிப்சர் வந்து ஸ்தவாவளி. அதில் வந்து அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு, அவர் வெளிப்படுத்துகிறாரு ராதாராணியோடைய கருணைக்காக அவர் வந்து எவ்வளோ ஏக்கப்படுறாரு, எவ்வளோ ஆசைப்படுறாரு அப்படின்றத வந்து அந்த புக்கில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. எப்படி ஒருத்தருக்கு வந்து பாசிபிள் முடியும், கிருஷ்ணருடைய ஆம்ப்ரோஷியல் லவ் அமிர்தம் போன்ற அந்த பிரேமை அப்படின்ற அமிர்தத்தில் கிருஷ்ணர் மேலே அதில் முழுகி இருக்கணும்னா எப்படி முடியும்? ராதாராணியோடைய லோட்டஸ் ஃபீட்டை வர்ஷிப் பண்ணாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீமதி ராதாராணியோடைய லோட்டஸ் ஃபீட்டோடைய டஸ்ட்டை வர்ஷிப் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணலைன்னா பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்ல வராரு. அதாவது வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது வந்து ராதாராணியோடைய லோட்டஸ் ஃபீட்டோடைய டஸ்ட்டை வர்ஷிப் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லையா விருந்தாவன் ஃபாரஸ்ட்டை வந்து ஷெல்டர் எடுத்துருக்கணும், அடைக்கலம் எடுத்துருக்கணும் விருந்தாவனத்தை. ஏன்னா வந்து விருந்தாவனம் ஃபுல்லாக வந்து ராதாராணியோடைய பாதச்சுவடுகள் இருக்கிற இடம் இது, இந்த விருந்தாவனம். ஸோ வந்து அந்த விருந்தாவனத்தை ஷெல்டர் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா 3வது ராதாராணியை வந்து அவங்களுடைய மனசில் வந்து ஒரு பக்தர் வந்து அவங்க மனசில் வந்து ராதாராணியை வந்து அப்படியே ராதாராணிக்கு மேலே அவ்வளோ அன்பு அவங்கள வச்சுருக்காங்க. அப்படியே ராதாராணி மேலே அன்பில் அவங்க அப்படியே அப்சர்வ்ட் ஆகிருக்காங்க, அப்படியே முழுகி இருக்காங்க, அவங்க இதயத்தில் அப்படியே முழுகின்னு இருக்காங்க ராதாராணி மேலே அன்பு. அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு சேவை பண்ணியிருக்கணும். இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தால் தான் வந்து என்ன ஆகும்னா முடியும்னா கிருஷ்ணாவுடைய அந்த பிரேமை அப்படின்ற அமிர்தத்தில் நம்ம முழுக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இன்னொரு முறை சொல்கிறேன்.
அதாவது வந்து கிருஷ்ணருடைய பிரேமை அப்படின்ற அமிர்தத்தில் முழுகி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மூணு இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீமதி ராதா ராணியுடைய லோட்டஸ் ஃபீட்டோடைய டஸ்ட்டு பாத தூளி அதை அந்த தூளிக்கு நம்ம சேவை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா விருந்தாவனம் ஃபாரஸ்ட்டை வந்து அடைக்கலம் எடுத்துகிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த விருந்தாவனத்தில் தான் வந்துட்டு ராதாராணியோடைய பாதச்சுவடுகள் எல்லாம் நிரம்பி இருக்குது. அதனால் அந்த எடுத்துக்கணும். அப்படி இல்லையா மூணாவது ராதாராணியை அவங்க மேலே ரொம்ப அன்பாக ஒரு பக்தர் வந்து ராதாராணி மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அவங்க இதயத்தில் எப்போவுமே வந்து ராதாக்காக அன்பு வந்து அப்படியே எப்போவும் முழுகி இருக்காங்க. அப்படின்னா அந்த மாதிரி பக்தர்களுக்கு சேவை பண்ணியிருக்கணும். இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணாவுடைய அந்த பிரேமை அப்படின்ற அமிர்தத்தில் நம்மளால் முழுக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு விஸ்வாம்பரர் வந்து தூங்க போயிடுறாரு. புக்கை படிச்சுட்டு தூங்க போயிடுறாரு. 1 மணிக்கு வந்து கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு. என்னென்னு எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக்கு. சனாதன பாபா வந்து கதவை மூடிட்டு வெளியே போகிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் காலையில் அவர் எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது டோரை ஓப்பன் பண்ணால் அந்த தூங்குகிற ரூமில் வந்து அந்த கார்பெட்டுக்கு பக்கத்தில் வந்து அவர் வந்து சனாதன பாபா அழற சத்தம் கேட்குது. ரொம்ப கவலையாக ராதே 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 அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காரு சனாதன பாபா. அந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு நைட்டானால் வந்து சனாதன பாபா வந்து வெளியே போயிட்டு வந்துடுறாரு. விஸ்வாம்பரர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கேட்டுறோம் எங்கே தான் போகிறாரு நடுராத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பாபா நடுராத்திரியில் எங்கே போகிறீங்க நீங்கள் மிட் நைட்டில் டெய்லி அப்படின்னு சொன்னதும், நான் வந்து ராதாராணியோடைய அவங்களுடைய கால்க்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். என்னை வந்து அவங்க வந்து உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய லோட்டஸ் ஃபீட் அவங்களுடைய பாதத்தில் என்னை வந்து சரணாகதி அடைய சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து எவ்ரி நைட்டு நான் போய் அதனால் வந்து ராதா குண்டில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறேன். நான் இயர்லி மார்னிங் விடிய காலையில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். அதாவது ராதாவுடைய கால்க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அவங்க தான் வந்து என்னை வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய லோட்டஸ் ஃபீட்டில் நான் வந்து சரணாகதி அடைய வச்சாங்க. இப்போ வந்து அதனால் வந்துட்டு நான் டெய்லி போயிட்டு அவங்களுடைய ராதா குண்டு அவங்களுடைய குளம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இயர்லி மார்னிங் நான் போயிட்டு குளிக்கிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறதுக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வாம்பரர் கேட்குறாரு, அது டேஞ்சரஸ் கிடையாதா, ஆபத்து கிடையாதா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உங்களை தேடின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்திர மாட்டாங்க, நீங்கள் ஏன் அந்த மாதிரி அவங்க உங்களை தேடின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாரு. சனாதன பாபா வந்து அப்படி கையாசிச்சுக்கிட்டே, யார் வந்து ஷெல்டர் எடுத்துன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பயம், நீ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. யார் வந்து ஷெல்டர் எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பயம்லாம் இருக்காது, என்ன பயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ வந்து உன்னுடைய குருவை வந்து நாளைக்கு மார்னிங் போய் பாரு, உடனே எந்திரிச்சதும் போயிட்டு நீ வந்து உன்னுடைய குருவை வந்து போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ், குட் பை, நான் வந்து நீ எனக்கு வந்து இங்கே நல்லா நீ என்னை பார்த்துக்கிட்ட, அப்புறம் நீ வந்து எனக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்க, நான் வந்து மறந்து போன ஒரு விஷயத்தை வந்து நீ எனக்கு வந்து திரும்ப கொடுத்துட்ட. அப்புறம் வேறு எதுவுமே சொல்லலை. உடனே வந்து சனாதன பாபா வந்து கதவை வந்து மூடிட்டு கிளம்பிடுறாரு. அதாவது வந்து விஸ்வாம்பரருக்கு வந்து நீ வந்து எந்திரிச்சதும் நாளைக்கு உடனே போயிட்டு உன்னுடைய குருவை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாய் சொல்லிடுறாரு. பாய், நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு வந்து திரும்ப வந்து நான் மறந்து போன ஒரு விஷயத்தை வந்து நீ எனக்கு திரும்பி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. சனாதன பாபா வந்து கதவை வந்து மூடிக்கிட்டார். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.